வணக்கம் நேயர்களே. தமிழ் விஷுவல் ஆடியோ லைப்ரரி சேனல் உங்களை வரவேற்கிறது. எண்ணற்ற சேனல்கள் இருக்கும்போது இந்த சேனலில் நீங்கள் கவனம் செலுத்தினதுக்கு என்னுடைய நன்றி. அப்படியே மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நோ தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு கைபேசி அழைப்பை துண்டித்தான் கிருஷ்ணா. தன்னெதிரே இருந்த தாஸ் அண்ணனிடம், பேங்க்ல லோன் வாங்காதீங்கடா, கடன் வாங்காதீங்கடான்னு கொரோனா வந்து பாடம் எடுத்தாலும் நம்ம ஆளுங்க திருந்த மாட்டாங்க, ஃபைனான்ஸ்காரனும் நம்மளை திருந்த விட மாட்டாங்க. அடுத்த தெருவில் இருக்க வெங்கட் கார் லோன் கட்டலையாம், கேரண்டி சைன் போட்ட எனக்கு கால் செய்து பேசுகிறாங்க. லாக்டவுனில் டாக்ஸி ஓட்ட முடியாமல் நாம் கஷ்டப்படுறோம், இந்த நேரத்தில் ஸ்ரீனிவாஸ் ஃபைனான்ஸ்காரன் டாப் அப் பண்ணுறியான்னு ஃபோனில் கேட்குறான் தாசண்ணே என்று கிருஷ்ணா கோபமாக தாஸ் அண்ணனிடம் சொன்னான். லாக்டவுன் வந்தால் சோத்துக்கே சிங்கி அடிக்கிற நிலை வரலான்னு கொரோனா வந்து பாடம் எடுத்தாலும் இந்த ஃபைனான்ஸ்காரங்க லோன் ஆசை காட்டுறதை விட மாட்டாங்க போலையே. ஒரு வருஷம் முழுசாக முடிகிறதுக்குள்ள 2 லாக்டவுன் வந்து 4 பஸ் வச்சுருந்தவன் ஒரு பஸ் ஓனர் ஆகிட்டான், மொத்த பஸ் வச்சுருந்தவன் ஓட்டாண்டியாக போயிட்டான். வட்டி கட்ட முடியாமல் பொண்டாட்டி பிள்ளை கையில் காதில் போட்டிருக்க நகையெல்லாம் மார்வாடி கடையில் இருக்குது. இன்னும் பணத்தாசை காட்டுறாங்களே இந்த ஃபைனான்ஸ் ஆளுங்க என்ற தாஸ் சில வினாடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, அவங்கள விட்டு தல கிருஷ்ணா, நம்ம மும்பை திட்டம் எல்லாம் பக்காவா இருக்கா, எந்த மாற்றமும் இல்லை தானே என்றார் கிருஷ்ணாவிடம். எல்லாம் சரியா நடக்கும் தாசண்ணே, நான் மும்பை போகும்போது நீங்களும் என் கூட வர்றீங்க, நாம் 2 பேரும் சேர்ந்தே தான் மும்பை போகிறோம் என்றான் கிருஷ்ணா. சேதம் எதுவும் ஆகாதுல கிருஷ்ணா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அதை கணிக்க யாராலும் முடியாது தாசண்ணே, அதிகம் சேதம் ஆகாமல் பார்த்துக்கணும்னு மீட்டிங்கில் பேசியிருக்கோம். தோழர்கள் இயக்கத்தை சேர்ந்த அத்தனை பேரும் எங்களுக்கு வரும் தனிப்பட்ட சேதம் பற்றி விவாதிச்சுட்டே தான் இருக்கோம் என்றான் கிருஷ்ணா தெளிவாக. ஆனால் அவனது விவாதங்களை தாண்டி சேதம் அதிகமாக வரும்போது கிருஷ்ணா என்ன செய்வான்? அத்தியாயம் 4. இன்று செப்டம்பர் 5ஆம் தேதி மும்பையின் ஹார்பர் பகுதியில் கிருஷ்ணாவின் தோழர்கள் இயக்கத்தைச் சேர்ந்த பாண்டியும் வேல்முருகனும் கிருஷ்ணாவிற்கும் ஷாமாவிற்கும் நடந்த விபரீதம் தெரியாமல் பேசிக் கொண்டிருந்தனர். பாண்டியும் வேல்முருகனும் ஓலா டாக்ஸி டிரைவர்கள். சென்னையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஓட்டிக் கொண்டிருந்த போது கிருஷ்ணாவுடன் சிநேகமானார்கள். கிருஷ்ணா தனது மும்பை பயண திட்டத்தை பற்றியும் அரசியல் தாதா கிஷோர் நாயக் பற்றியும் கூறிய போது, இத்தனை ரிஸ்க் எடுக்கணுமா கிருஷ்ணா, அந்த எம்பி கிஷோர் நாயக் ஆட்கள் மனுஷங்களே இல்லையாமே என்று கிருஷ்ணாவை எச்சரித்தார்கள். ஆனால் கிருஷ்ணா தனது திட்டத்தை நிறைவேற்ற பிடிவாதமாக இருந்தான். அண்ணே, வானத்துல உயர பறக்கிற கழுகுக்கு செத்து கிடக்கும் நரியும் கரடியும் கண்ணுக்கு தெரியுமா? இல்ல மெல்ல மெல்ல தத்தி தத்தி நடந்து செல்லும் சிட்டுக்குருவி கண்ணுக்கு தெரியுமா? நரிதான கழுகோட கண்ணுக்கு தெரியும். அதனால சிட்டுக்குருவியா திரியிற நாம பயப்பட தேவையில்லை. கிஷோர் நாயக் இன்னும் கழுகோட கண்ணுக்கு நாம தெரிய மாட்டோம்னே. இது 5 வருஷ கனவுனே. இந்த முறை மும்பையில் நடக்கிற லாரி டெண்டர்ல கிடைக்கிற லாரிகளை நம்ம வாங்கணும் வேலுவண்ணே, அதுல மாற்று கருத்தே இல்லை என்று கூறி கிருஷ்ணா பாண்டி மற்றும் வேலுமுருகனின் வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தான். ஆனால் அரசியல் தாதா நாயக்கின் ஆட்களின் கழுகு கண்களுக்கு சிட்டுக்குருவியான கிருஷ்ணா மற்றும் ஷாமா தான் தெளிவாக தெரிந்தார்கள். கிருஷ்ணாவின் கணிப்பு முதல் முறையாக தப்பி போனது. கடந்த 24 மணி நேரமாக கிருஷ்ணாவிடமிருந்து எந்த தகவலும் வராமல் போக பாண்டியும் வேல்முருகனும் வருத்தமாக பேசிக்கொண்டார்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரை ஒரு 10 நாளுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும்னு கேட்டானே. இல்லை ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? கிருஷ்ணாவின் டேங்கர் வண்டி பூனை தாண்டிருச்சா? நம்மக்கிட்ட சொல்லாமல் கிளம்ப மாட்டானே. எப்படியும் ஆர்சி ரெஜிஸ்ட்ரேஷன் 4 நாள் டைம் எடுக்குமே. ஒருவேளை நம்மக்கிட்ட சொல்லாமல் கிளம்பிட்டானா? தோழர்கள் இயக்கத்தின் உறுப்பினரான பாண்டி மற்றொரு உறுப்பினரான வேல்முருகனிடம் பேசினான். அது எப்படி பாண்டி நம்மளை பார்க்காம போவான்? நம்ம 3 பேருக்கும் சொந்தமாக போகும் டேங்கர் வண்டியை நம்ம கண்ணில் காட்டிட்டு தானே அந்த சென்னைக்கு எடுத்துட்டு போவான் என்று கேள்வி கேட்ட வேல்முருகன் 1 நிமிட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேச்சை தொடர்ந்தான். கிருஷ்ணா மும்பை வந்து முழுசா 1 நாள் ஆகிருச்சு. இத்தனை நேரத்துல கிருஷ்ணா நம்மளை சந்திக்காமல் இருக்க மாட்டானே. என்னமோ தப்பா இருக்கே, எதுவும் தப்பா நடந்துருச்சா? கிஷோர் நாயக் ஆட்கள் பிரச்சனை செஞ்சிருப்பாங்களோ என்று வேல்முருகன் சந்தேகமாக கேட்டான். எனக்கும் அதே டவுட்டு தான். தாசண்ணை செல்போனுக்கு ட்ரை பண்ணி பாருடா வேலு என்றான் பாண்டி. தாசண்ணனுக்கு கால் பண்ணி பார்த்துட்டேன் பாண்டி, சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி சரி, நாம ஏன் தப்பாவே யோசிக்கணும்? ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் இருக்கும்,
டேங்கர் வண்டியோட பெர்மிட் வேலையை அலைஞ்சிட்டு இருப்பானா இருக்கும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலாம் என்றான் பாண்டி. இவ்வாறு அவர்கள் மும்பையின் ஹார்பர் பகுதியில் கிருஷ்ணாவை பற்றி பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அவரவர் ஓலா டாக்ஸியை கிளப்பிக்கொண்டு சென்று விட்டார்கள். கிருஷ்ணாவின் இக்கட்டான நிலைமை மோசமாகும் முன்பாக கிருஷ்ணா அரசியல் தாதா நாயக்கின் ஆட்களான முன்னா மற்றும் மோட்டுவிடம் பிடிபட்டிருப்பதை அவர்கள் கண்டுபிடிப்பார்களா? இன்று புனே மும்பை நெடுஞ்சாலையில் மும்பை ஹார்பர் ரோட்டில் பாண்டியும் வேல்முருகனும் பேசிக் கொண்டிருந்த அதே வேளையில் கிருஷ்ணா நாயக்கின் ஆட்களான மோட்டு மற்றும் முன்னாவிடம் சிக்கி வதைப்பட்டு கொண்டிருந்தான். அவனது கண்ணுக்கு எட்டும் தூரத்தில் இருந்த அவனது வெள்ளை நிற ஃபாஸ்ட் டிராக்கில் ஷாமா மயங்கியபடி இருந்தால் அவளது நெற்றி முழுதும் ரத்தம் உறைந்திருந்தது. இந்த ஹைவே ரோட்ல 10 நிமிஷமா எந்த வண்டியும் வரலையே. நடு ரோட்ல இவனை படுக்க போட்டிருக்கோம். ஆனா ஒரு வண்டியோட டயர்ல கூட நசுங்காம தப்பிச்சிட்டானே. இந்த கிருஷ்ணாவை என்ன பண்ணலாம் மோட்டு என்று கிருஷ்ணாவின் முகத்தில் தனது செருப்பு காலால் மிதித்தபடி கேட்டான் காவி நிற பற்காரன் முன்னா. தனது நெளிந்த வாட்டர் பாட்டிலின் தண்ணீரை கைகளில் நிரப்பிக் கொண்ட முன்னா மயங்க ஆரம்பித்த கிருஷ்ணாவின் முகத்தில் தண்ணீரை முரட்டுத்தனமாக தெளித்தான். ஏய், மயக்கமாகாத மத்ராசி என்று கிருஷ்ணாவின் காதின் அருகே சென்று கர்ஜித்த முன்னா தனது சகோதரன் மோட்டுவிடம், என் அடி வயத்துல அந்த இடத்துல மிதிச்சான்ல, இவன் கண்ணு முன்னாலேயே என்று கூறிவிட்டு ஒரு நொடி நிறுத்தி வெள்ளை நிற ஃபாஸ்ட் டிராக் வண்டியை பார்த்தான். அவன் பேசிய மராத்தி கிருஷ்ணாவிற்கு பாதி மட்டுமே புரிந்தாலும் பேசியவனின் மனதில் இருந்த வன்மம் அவனது கண்களில் தெரிந்தது. உடனே, நான் பணம் தரேன், நீ கேட்கிற பணம் தரேன், ஷாமா விட்டுரு என்றான் குளறலாய் கிருஷ்ணா. பணமா? எங்க கையில தான் 100 டன் தங்க கட்டியே இருக்கே, நீ தர பணம் யாருக்கு வேணும் என்ற முன்னா சில அடிகள் தூரத்தில் இருந்த எல்பிஜி டேங்கர் வண்டியை பார்த்தான். அதை பார்த்த கிருஷ்ணாவின் கைகள் அவனை கொன்றுவிட துடித்தன. சிட்டுக்குருவிகளின் உணவையும் அதன் குஞ்சுகளையும் திருட்டுத்தனமாய் கொத்திச் செல்லும் பட்சி இனத்தை சேர்ந்தவன் இவன் என கிருஷ்ணாவிடம் மனம் சொன்னியது. கிருஷ்ணாவின் கண்களில் இருந்த கொலை வெறியை பார்த்து, என்ன கொல்லணும் போல தோணுதா என்று கூறி ராட்சசத்தனமாக நகைத்தான் முன்னா. ஆசை தீர சிரித்து முடித்துவிட்டு, எனக்கும் உன்னோட உயிர் வேணும், அதோ நிக்கிறானே அந்த மோட்டுவுக்கும் உன்னோட உயிர் வேணும், எங்க 2 பேர் ஆசையை நிறைவேற்றுற மாதிரி உன்கிட்டையும் இப்ப 2 உயிர் இருக்கு என்று மராத்தியில் சொன்னவனின் கண்கள் வெள்ளை நிற ஃபாஸ்ட் டிராக்கில் அடிப்பட்ட நிலையில் மயங்கி கிடக்கும் ஷாமாவின் மேல் இருந்தது. ஏய் என்று ஆக்ரோஷமாய் கத்தினான் கிருஷ்ணா. அரசியலில் நடக்கும் மோசமான ஊழல் ஆட்டத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்கும் கிருஷ்ணாவும் ஷாமாவும் இனி என்ன ஆவார்கள்? அரசியல் தாதா கிஷோர் நாயக்கின் ஊழல் கரங்கள் கிருஷ்ணாவின் கழுத்தை இறுக்கிடுமா? அதே வேளையில் இடம் கிஷோர் நாயக்கின் இல்லம். கிஷோர் நாயக்கின் வீட்டில் நடக்கும் காட்சிகளை காண்போமா? கிஷோர் நாயக் தனது மகன் ரகுவிடம் தனது கைபேசியை கொடுத்தார். முன்னாவின் எண் தேர்வு செய்யப்பட்டிருந்தது கைபேசி திரையில் பளிச்சென தெரிந்தது. தனது மகனிடம் கூட அவர் அதிகம் பேசுவதில்லை, எல்லாம் சைகை பாஷைதான். உரையாடல் முழுதும் சைகையால் பகிரப்படும் குறிப்புகள்தான். தந்தையின் குறிப்பை உணர்ந்தவுடனே தந்தையின் கைபேசியில் இருந்து முன்னாவிற்கு அழைத்தான் கிஷோர் நாயக்கின் வாரிசு ரகு. என்ன தம்பி? முன்னா மராத்தியில் பேசினான். லாரி டெனர் எப்படி போச்சுன்னு அப்பா கேட்கிறார் முன்னா. கைபேசியில் ரகு விசாரித்தான். சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு, ஆனா எல்லாம் சரியாகி 4 லாரி நம்ம கைக்கு வந்துருச்சு. 10 லாரியில 4 தான் நமக்கா? அடிமட்டத்துல இருந்து லஞ்சம் கொடுத்தும் வேலை நடக்கலையா? அப்பாவின் கணக்கு தப்பிடுச்சா? 20 வருஷம் அரசியல் செய்தவரின் கணக்கு தப்பாகுமா என்று மனதில் நினைத்தான் ரகு. தனது மனதில் நினைத்ததை ரகு வெளியே சொல்லவில்லை. ரகு கைபேசி இணைப்பை ஹோல்டில் போட்டுவிட்டு 4 லாரி கிடைச்சிருக்காம்பா என்றான் தனது தந்தையிடம். அவனது தந்தை அவனது காதலில் ஏதோ சொன்னார். சரி என்ற ரகு முன்னாவின் அழைப்பை ஹோல்டில் இருந்து விடுவித்துவிட்டு, உங்களை அப்பா சீக்கிரம் வர சொல்றார் முன்னா பையா என்றான். சரி என்று மறுமுனையிலிருந்து முன்னா பதில் சொல்லவும் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. சின்ன பிரச்சனைன்னு முன்னா சொல்றானே, இவன் வரும்போது எத்தனை லாரியோடு வரப்போறானோ, எத்தனை பணத்தோடு வரப்போறானோ என்று ரகு கூட அக்கணம் நினைக்கத்தான் செய்தான். அத்தியாயம் 5. அன்று சில நாட்களுக்கு முன்பாக ஷாமாவின் கேட்கே என்ற கிருஷ்ணா முன்னாவிடம் பிடிபடுவதற்கு முன்பாக சென்னையில். இப்போ திரும்ப ஒரு ஃப்ளாஷ்பேக். சென்னையில் நடந்த சம்பவங்களை பற்றி பார்ப்போமா? தனது மனைவியின் விதவை தங்கைக்கு வீடு விஷயமாக கிருஷ்ணாவை சந்தித்து பேசினார் தாசண்ணன். கிருஷ்ணாவுடன் அவர் பேசிவிட்டு சென்றதும் உள்ளறையில் இருந்து ஷாமா வேகமாக வந்தாள். கிருஷ்ணாவும் தாசண்ணனும் மும்பை ட்ரிப் பற்றி பேசியதை கவனித்த ஷாமாவினால் தனது ஆர்வத்தை அதற்கு மேல் அடக்கிட முடியவில்லை.
என்ன கேக்கே, மும்பை ட்ரிப் உறுதியாயிடுச்சா? நானும் உன் கூட வரேன்ல என்று கிருஷ்ணாவிடம் கேட்டாள் ஷாமா. ஒரு நாள் டைம் தாயேன், தெளிவாக முடிவு எடுத்துட்டு சொல்கிறேன். திரும்ப லாக்டவுன் வரும்னு சொல்கிறாங்க. திரும்பவும் லாக்டவுனா? இப்போ தானே லாக்டவுனில் ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தோம். திரும்பவுமா? நான் கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போய் 10 நாள் ஆச்சு கேக்கே. வீட்டில் ஒரே போர்ப்பா. என்ன சொன்ன ஷாமா? வீட்டில் போர் அடிச்சதா என்று கிருஷ்ணா சீரியஸாக கேட்டான். ஆமாம் கேக்கே, நீயும் தானே வீட்டில் இருந்த, உனக்கு போர் அடிக்கல என்று ஷாமா கேட்க அவளை தன் வலிய கரங்களால் சுருட்டி தன் அருகே வைத்து கொண்டான் கிருஷ்ணா. நீ கட்டிப்பிடிக்காத நேரத்திலெல்லாம் போர் அடிக்கதான் செய்தது என்று கூறி சிரித்தாள் ஷாமா. ஷாமாவின் சிரிப்பு உள்ளுக்குள் ஏதோ செய்ய உடனே தனது மனைவியின் இடுப்பில் தனது விரல்களால் மெல்ல உரசினான் கிருஷ்ணா. என்ன கேக்கே பண்ற? அவனது கைகளில் நெளிந்தபடியே கேட்டாள் ஷாமா. இன்னும் எதுவுமே பண்ண ஆரம்பிக்கலையே, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்டி. அதெப்படி இந்த ஆம்பளைங்க மட்டும் 24/7 அதே நினைப்பில் இருக்கீங்க? இதோ பாரா, ஷாமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுது. கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்து பார்த்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பேச கற்றுக்கிட்ட. ஆம்பளைங்களை பற்றி ரொம்ப ரொம்ப தப்பான கண்ணோட்டம் உனக்கு இருக்குடி, அதை நீ மாற்றிக்கணும். ஆமாம், ஆம்பளைங்க 22/7 அந்த நினைப்பில் இருப்பாங்கன்னு யார் உனக்கு சொன்னது? அது தப்பான கணக்கு ஷாமா. யார் சொல்லணும்? அது எனக்கே தெரியும் கேக்கே. உனக்கே தெரியுமா? என்ன தெரியும் சொல்லு பாப்போம் என்றவன் குளித்துவிட்டு வந்தவனின் கழுத்தில் ஒட்டியிருந்த வியர்வையை மையாக்கி தனது விரல்களால் அவளது தோள்பட்டையில் அழகிய இதயம் வரைந்தான். எதிர்த்த வீடு, கீழ் வீடு, அடுத்த தெருவில் இருக்கிற உன் தோஸ்துங்க வீடுன்னு இப்படி எல்லா இடத்துலையும் ஆம்பளைங்களை பார்க்குறேன்ல. எல்லாரும் சதா நேரமும் அவன் பொண்டாட்டியே ஜல்சா பண்ணுறானுங்க. மற்ற ஆம்பளைங்க சொல்லி முடி. மற்ற ஆம்பளைங்க உன்ன மாதிரி ராமனா இருக்கிற ஆளுங்களை தவிர இருக்கிற மற்ற ஆம்பளைங்க மற்றவன் பொண்டாட்டிக்கு ரூட்டு விடுறானுங்க. எப்போ பாரு இந்த ஆம்பளைங்களுக்கு அதே நினப்பு தான். ஆனாலும் உன்னோட ஆராய்ச்சி தப்பாக தான் டேட்டா கொடுத்துருக்கு. ஆம்பளைங்க எல்லாரும் 22/7 அதே நினப்பில் இருக்க மாட்டோம்டி. 22/365 டேஸும் அதே நினப்பில் தான் இருப்போம். அதாவது 365 நாளில் இருக்கிற ஒவ்வொரு 24 மணி நேரத்துலையும் இதே நினப்பில் தான் இருப்போம். எப்பயாவது அந்த நினப்பு இல்லாத போது வேலை இலக்கி போக வேண்டியதுதான் என்று சரசமாக பேசி தோளில் இருந்த அவளது முந்திச் சேலையில் கை வைத்தான் கிருஷ்ணா. தனது முந்திச் சேலையை நழுவ விடாமல் பிடித்து கொண்ட ஷாமா, ஸ்டாண்டுக்கு போல, நீ போகலன்னா ஃபாஸ்ட்ராக் கம்பெனி திவால் ஆகிடும்பா என்று அவனது ஆக்டோபஸ் பிடியில் நெளிந்து கொண்டு நின்றபடி நக்கல் செய்தாள் ஷாமா. எப்படி என்று வார்த்தைகளால் கேட்காமல் தனது புருவத்தை உயர்த்தி கேட்டான் கிருஷ்ணா. விடிய விடிய வண்டி ஓட்டி கம்பெனிக்கு நீ மட்டும் தானே சம்பாதிச்சு போடுற, நீ போகலைனா கம்பெனி படுத்துக்காது என்று ஷாமா கேலியாக கூறிட, நேற்று நைட்டு நான் லேட்டாக வந்ததை குத்தி காட்டுற என்றவன் அவளது உச்சி வகிட்டில் முத்தம் வைத்துவிட்டு முந்திச் சேலையை விலக்க ஆரம்பித்தான். நொடி பொழுதில் அவளது முந்திச் சேலை கிருஷ்ணாவின் கைகளில் இருந்தது. கிருஷ்ணாவின் கண்கள் எல்லாம் அவனது கைகளில் இருந்த முந்திச் சேலையில் இருந்தது. கிருஷ்ணாவின் கவனச்சிதறலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள் ஷாமா. அவனைப் போலவே அதே வேகத்தில் அவளது இடது கையருகே இருந்த கோட் ஸ்டாண்டில் தொங்கிக் கொண்டிருந்த கிருஷ்ணாவின் பேண்ட் பெல்ட்டை எடுத்து தனது கையில் வைத்து கொண்டாள் ஷாமா. எடுத்த வேகத்திலே அவனது கைகளை பின்புறமாக திருப்பி முறுக்கி பெல்ட்டினால் இறுக கட்டிவிட்டாள். கிருஷ்ணா தனது கைகளில் பெல்ட் விலங்கு பூட்டப்பட்டதை கண்டுபிடித்ததும், கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கினவன்